பண்டிநகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை குருப்பாளைய மேம்பால பணிகள் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ மேம்பால பணிகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வருகிற ஜனவரி மாதம் வந்து பாலம் ஓப்பன் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை. பட் இந்த பாலம் வேலைகள் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டாங்க. பாலத்தில் கைபிடிச்சவர் அதெல்லாம் வந்து ரெண்டு பக்கமே வந்து அமைச்சிட்டாங்க. மேலே வந்து தார் போடுற வேலை வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ரோட்டில் தார் போடுற வேலை வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ பாலம் இறங்குற இடத்துலையுமே வந்து வேலைகள் ரொம்ப வேகமாக வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ணா சிலை அருகில் வந்து பாலம் வேலைகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. பட் செல்லூர் பாலம் இறங்குற இடத்துல ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கே தெரியும், பாலம் வேலைகள் ஒரு 80-85% வந்து வேலைகள் வந்து முடிந்து விட்டது. நம்ம ஏவி பாலத்தில் வந்து எடுத்த வீடியோ இது. பழைய பாலம் ஏவி பாலம் லெஃப்ட் சைடில் இருக்குது, புதிய மேம்பாலம். ஸோ ஜனவரி மாதம் வர வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே வேலை முடியுமான்றது தெரியல. இப்போவே நவம்பர் வந்து 20 ஆக போகிறது. இன்னும் ஒரு மாத காலங்கள் வந்து முழுசாக இருக்குது. ஸோ நான் இந்த ஒரு பாலம் மட்டும் வேலை முடியும்ன்றது நினைக்கிறேன். தமுக்கம் கிரவுண்ட் வாசலில் வந்து பாலம் வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. தியாகிகள் அந்த தூண் வந்து எடுத்துட்டாங்க. தமுக்கம் கிரவுண்ட் வாசல்லேருந்து தியாகிகள் தூண் வந்து அகற்றிட்டாங்க. ஸோ ஜனவரி மாதம் வர பொறுத்து பார்க்கலாம். கோரிப்பாளையம் மேம்பாலம் பற்றி மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.